விடியற்கால 5:30 மணி இருக்கும். சரி பையன் சென்னையிலேருந்து வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான். சரி பஸ் ஸ்டாண்டில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்காக 2 வீலர் எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அவனை வந்து வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு, நான் சன்னு வந்து எப்போயோ ஒரு டைமில் தான் அந்த மாதிரி வருவார். இப்போ வர்ற டைமில் வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது நான்வெஜ் ப்ரிப்பேர் பண்ணணும். சரி அதனால் அவரை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், திருப்பி விடிகாலை 6 மணி இருக்கும். 6 மணிக்கே போய் மட்டன் கடையில் போயிட்டு இந்த பள்ளிப்பாளையத்துக்குன்னு சொன்னோம்னா சின்ன சின்னதாக வெட்டி கொடுப்பாங்க. 1 கிலோ வாங்கிட்டு வீட்டில் வந்து ஒரு டைம் கழுவிட்டு சின்ன வெங்காயம் வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வரமிளகா நீளமாக அரிஞ்சு விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு அடுப்பத்தை வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தேங்காய் அரைம்படி திருவிக்குங்க. நல்லா இரும்பு வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை இந்த பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த பள்ளிப்பாளையம் மட்டன் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சின்ன வெங்காயம்லாம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிட்டு தேவைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கங்க, சீக்கிரம் வெந்துடும். வரமிளகா நீளமாக இருந்த வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கணும். வதக்கி எண்ணெயெல்லாம் வந்து அடுப்பு மீடியமாக வச்சு நல்லா மிளகாயோட கலர் வந்து இந்த எண்ணெயில் மாறணும், சிவப்பு கலராக மாறணும். நல்லா மாறினதுக்கப்புறம் இந்த கழுவி வச்ச மட்டனை ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வந்து மட்டன் வந்து நல்லா வதக்கட்டும், எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கலருக்காக மிளகாத்தூள் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. மூடி போட்டு நல்லா அப்பப்போ இடையில மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு முக்கால்வாசி நல்லா வேகட்டும். தட்டுலாம் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி, அதாவது கறி மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றினா போதும். உப்பு காரம்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, காரம் பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு நல்ல ஓரளவுக்கு வெந்து தண்ணிலாம் குறைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணி இறக்குங்க. இது வந்து சுடு சாப்பாட்டுக்கு வந்து பசங்க சாப்பிட சூப்பராக இருக்கும். தேவையான அளவு வந்து நீங்கள் கிரேவி வச்சுக்கங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.